ஓகே சரி. எங்கடா போயிட்டு வர? டீ டீ கடை என்ன ஆந்திரால இருக்கு? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்ல. அப்படின்னா நீ தான் வெளியே போயிருக்கணும். தேங்க்ஸ் மச்சான். அதான் ஃபைட்லாம் முடிஞ்சிச்சுல, ஆன்சர் லூஸ் பண்ணு. ஒரு காஃபி போடு, நல்லா ஸ்ட்ராங்கா. என்னது குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 10 மணிக்கு வந்து காஃபி கேக்குற? மூதேவி மூதேவி கேக்குறத பாரு. என்னது மூதேவியா? என் மாஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. தமிழ்நாடு அலற மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ பார்த்தா காஃபி போட ஃபீல் பண்ற. ஏய் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டியா? லஞ்சமா? நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு சொன்னா புரியாது. வா காமிக்கிறேன். என்ன கேஸ புடிச்சது நான் தான், ஆனா என் பேர் வந்திருக்காது. அப்படி என்னத்த கீச்சிருக்க போற? கால் சென்டர்ல வேலை செய்யறதுக்கு பில்டப் வேற. பாத்தியா? பார்த்தேன்டா, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாத்தியாமா? பாத்திருக்காரு, ஃபீல் பண்றாரு. நீ ஒரு கே வேஸ்ட். வணக்கம். பள்ளி மாணவி விஜயின் கொலை வழக்கில் சரணடைந்த அவளது காதலன் ரகு 1 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு இன்று மைனர் ஆக்டின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார். அரசாங்கம் அவனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் தையல் மிஷினும் ஒரு அயன் பாக்ஸும் வழங்கியது. அது என்னங்க, ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்க, ஒரு வருஷத்துல 10,000 பணமும் தையல் மிஷினும் கொடுத்து அனுப்பிடுவீங்க, அப்புறம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு? 17 வயசு பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், 1 வருஷம் தண்டனையை அனுபவிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? இவனுக்கு வேற வேலை இல்ல, என்னமோ இவனே கண்டுபிடிச்ச மாதிரி. ஐயோ குழம்பெல்லாம் தீஞ்சு போச்சே. பா ஒரு நிமிஷம் கூட. ஏப்பா இதை தவிர வேற என்ன ஃபிளாஷ் நியூஸ் பாத்தியா? காலையில இருந்து எல்லா டிவிலையும் இவனை பத்தி தான் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். நீயும் போலீஸ் தானே, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியவே விடக்கூடாது, கொன்னு தொலைக்க வேண்டியதானே. யாரு? சந்தியா. நீங்க? இன்ஸ்பெக்டர் சத்யா. போதும் சார், என் பொண்ணு செத்துட்டா. எல்லார் வீட்லயும் சாவு விழும். என் பொண்ணு சைக்கிள்ல போறப்போ இல்ல லாரி இடிச்சு செத்திருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி என் பொண்ணை கொன்னுட்டு அவ என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டா, அதனாலதான் கொன்னன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பான். நீங்க கேஸ முடிக்கணுங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம என் பொண்ணு சாவ கொச்சப்படுத்திட்டீங்களே சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பொண்ணை பத்தி? அவ எந்த விஷயத்தையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. அவ யார லவ் பண்ணா தெரியுமா? அந்த பையன் எதிர் வீட்டுல தான் இருக்கான். இந்த கேஸை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்து டேய் வெளியே வாட, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வந்தாலும் இங்கே சொல்லு. அந்த பொண்ணை பர்சனலா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னா அவ உயிரோட இருக்கா நான் வீட்டுல சொல்லல. பாவுண்டா அவங்க, அவ செத்துட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நான் அவளை பார்க்கணும். எந்த பொண்ணுடா? அன்வரு விளையாடாதரா, உன்னை நம்பிதான் அந்த பொண்ணை கூட அனுப்பி வச்சேன். அவ உயிரோட இருக்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க? அன்பரு என்னமோ பெருசா தப்பு பண்றேன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சு, கிழிச்சி எறிஞ்சிடும். நடுவில் மிஸ் ஆகிற மீதி ஃபுட்டேஜ் எங்க? சார் மார்னிங் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு, ஏதோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி சில ஃபுட்டேஜஸ் டெலீட் பண்ணார் சார். இவரை பாருங்க சார். இவரே தான் சார். சந்தியா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையா சத்யா? பேக் கால்ஸ்க்கெல்லாம் பேக்கப் எடுக்கிறது இல்லை சத்யா. 3 மணி நேரத்திலேயே டெலிட் பண்ணிடுவோம். ஹலோ சத்யா,
வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. கொஞ்சம் நிஷா ஆஃபீஸ் வரைக்கும் வர்றியாப்பா? அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இல்லை போல இருக்கு. விக்கி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அது அன்வருக்கு பிடிக்கல. ஒரு நாள் வீட்டுக்கே வந்து விக்கியை அடிச்சு வான் பண்ணிட்டு போனான். காலையில் ஒரு முறை ஃபோன் பண்ணா. அவனுக்கு அன்வர் இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவானோன்ற பயத்துல தான் ஊரை விட்டு ஓடுனதா சொன்னான். ஒன்று நம்மளை கண்டிப்பாக பிரிச்சிருவான்னு நினைக்கிறேன். என் கூட வந்துரு ஐஷா. இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம் அங்கிள். விக்கினால தான் உங்க 2 பேருக்குமே பிரச்சனை. இந்த விஷயத்தையும் சொல்லி உங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு நான் தான் நிஷாட்ட உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். காலைல ஃபோன் பண்ணால அந்த நம்பர் எனக்கு சொல்லுங்க. 9444009159. ஏன்டா அவசரப்பட்ட? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சத்யா. ஆயிஷா இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. சரி நீ கிளம்பி வா, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வந்து அன்வர் எங்கள் 2 பேரும் கொன்றுவார். நான் வரல. ஆயிஷா எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம். நீ அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. கண்டிப்பாக அன்வர் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவான். அடுத்த பஸ் எப்போ? இன்னைக்கு நைட்டு. கிளம்பி வா. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். அன்வர் என்ன பண்ணுறான் நான் பார்த்துறேன். நீ கிளம்பி வா. சரி வரேன். என்னையோட பிஸ்டல் காலிடா. அடுத்து ஏடிஜிபி நம்ம தான். சார் இந்த கேக்கு நான் தான் சார் காசு கொடுத்தேன். வாயில் ஊற்றிருந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். எல்லாரும் கை தட்டினதுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காக்கி சட்டி போடும்போது நம்மளும் ஏதோ பெருசாக சாதிக்க போகிறோம், மெடல் குத்துவாங்க, டிபார்ட்மெண்ட்டே பாராட்டி கைத்தட்டி கொண்டாடுவாங்கன்னு நினச்சேன். ஒன்றும் நடக்கலை. கடைசியாக இந்த காக்கி சட்டியை கழட்டுறதுக்கு தான் நீங்கள் கைத்தட்டி அனுப்புகிறீங்க. இன்னும் 2 நாள் தான் இந்த பெருமாளோட இந்த பிஸ்டலுடைய டார்ச்சர் இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பிஸ்டல் கூப்பிட்றீங்களே, கூப்பிட்டுட்டு இருக்கிற பாதி பேருக்கு ஏன் பிஸ்டல் கூப்பிட்றீங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். 3 தலைமுறையாக நாங்கள் போலீஸ். ஆனால் எங்கள் பரம்பரையே பிஸ்டலை தொட்டதில்லை. எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவை பற்றி சொன்னார். என்னால் தான் முடியல, நீயாவது சர்வீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு குற்றவாளியாவது சுட்டு தள்ளணும்னு சொன்னார். எங்கள் அப்பாவால் முடியல. அதே தான் எங்கள் அப்பா என்கிட்டையும் சொன்னார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கும் அவங்க வீட்டு நாயை குளிப்பாட்டுறதுக்குமே என் சர்வீஸ் பாதி போயிடுச்சு. நாளைக்கு என் ஆசையை என் பசங்களுக்கு திணிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. இத்தனை வருஷமாக என் கையால் தொட்டு பார்க்க முடியாத அந்த பிஸ்டலை அட்லீஸ்ட் என் பேரோட இணைச்சி பிஸ்டல் பெருமாள் நீங்கள்லாம் கூப்பிடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்கள் பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா. என்ன பண்ணுறது, பொருள் பழசாயிடுச்சுன்னா காலாங்கடி போய் தானே ஆகணும். கேட்க அச்சிக்காம எடுத்துக்கடா. போலீஸ் மேலே நடந்துக்கிறீங்க நீங்கள். மூஞ்சி மேலே கொடுத்தா என்ன ஃபீலிங்ஸா? இதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பொண்ணு உயிரோட இருக்கா, ஆனால் அவள் செத்துட்டான் ஊரே நம்ப வச்சுட்டு இருக்காங்க. அவளை நான் தான் கொண்டேன்னு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் சரணடைறான். செத்துட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ண ஒரு பொண்ணு உயிரோட இருக்கான்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க உயிரோட இருப்பாங்க? அந்த பொண்ணுங்களால என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அன்வர் அழிச்சிட்டான். ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கண்ணே. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸே இல்லைண்ணே. எவனோ ஒருத்தனை அடிச்சு இன்ட்ராகேட் பண்ணி அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்கிடலானே. ஆனால் அன்வர் டியூட்டியில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்னே. அப்புறம் எப்படி சத்யா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்காம தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க? அப்படின்னா அன்வருக்கும் அந்த கேங்க்கும் ஏதாவது? நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் என்ன. இன்னும் 2 நாள் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே, நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. என் கூட மட்டும் இருங்கண்ணே, ஒரு பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கலாம். கார்த்தி, நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். பண்ணாத கொலைக்கே இங்கே வந்து உட்காந்துருக்க. சார் நான் தான் சார் கொலை பண்ணேன். 1 வருஷம் லவ் சார். ஏமாத்திட்டார் சார். அதான் தாங்க முடியல, என் கையால் நானே எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்ச அந்த பொண்ணை தான் நேற்று நான் உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ கூட்டு வர வேண்டியதானே? அது உயிரோட இருந்தால் நான் ஏங்க இருக்க போகிறேன்? கூட்டு வர முடியாதுல்ல. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா?
எல்லாம் போலீஸா ஏன்டா கொலை பண்ணேன்னு விசாரிப்பாங்க. இவர் என்னடானா ஏன்டா கொலை பண்ணலன்னு விசாரிக்கிறாரு. கிளம்பு. நக்கலா பண்ற என்ன தம்பி நீங்க மூஞ்ச உடைச்சு உண்மையை வாங்காம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? உடைங்க சார், உடைங்க. மைனர் பையன் மேல போலீஸ் கை வச்சிடணும், உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன 3 மாசத்துல வெளியே அனுப்பிச்சிருவான். அடிக்க சொல்லுங்க சார் இந்த கிழவனை. விட்டுருங்க. என்ன வார்டன் சஸ்பெண்ட் உடனே அள்ளு விட்டுச்சு போல. மேல கை வச்சிட முடியுமா?